வணக்கம். இது தமிழர் தலைமறை ஊடகம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு பெருவிழா வருகிற ஜூலை 14ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. ஆகவே முருகப் பெருமானின் புகழ் பாடுவது நமது பிறவி பயன் அல்லவா? திருப்பரங்குன்றத்தில் முருகா, நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் முருகா, நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் முருகா, நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் முருகா, நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் முருகா, நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அது எதிரொலிக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேலா போற்றி, முருகா போற்றி, அழகா போற்றி. நன்றி, வணக்கம்.